கலிக்கு கருவாடு, சூட கருவாடு, பாறை கருவாடு, நகர கருவாடு, கருவாடு கருவாடு, கலிக்கு கருவாடு, கருவாடு கருவாடு கருவாடு, தெரியுதா செவிட்டு முண்டா? ஏயா ஒரு முள்ள வாங்க வரலையா? உங்க கருவாடு காமிங்க பாப்பா. திருக்க திருக்கியா? திருக்கு கருவாடு திருக்க சூப்பரா இருக்கு, நல்லடப்புக்கு நல்லது. திருக்கை வந்து புதுசா சூடு பண்ணி சாப்பிடு, பழசு வச்சு சாப்பிடு, சுடுசோருக்கு நல்லா இருக்கும். மனம் கல்லுக்கு நம்ம ஒரு பொண்ணு தெரிஞ்சே காணும். எங்க பொண்ணா பொண்ணா? பொண்ணுங்க. பொண்ணுங்களா? ஆமா. ஆடிக்கிட்டு இருந்துச்சு, கருவாடுக்கு கெடுத்து விட்டியா? கருவாடு ஒரு நிமிஷம் வாங்க வரலடா. ஏய், உன் கருவாடு கொண்டு வாங்கிட்டு போயா? என்னடா ஒரு லூசு முண்டையும் காணும். மார்க்கெட் இன்னைக்கு கம்மியா போச்சு. எந்த கருவாடு இருக்கு? புதுக்கோட்டை கருவாடு இருக்கு. அது வேணும், அது நல்லா இருக்காது. ஏன் சொல்றா? அது ரொம்ப உப்பு கைக்குது. அப்படியா? கருவாடு இருந்தாலும் கராடு கராடு கண்ணாடியா? அடே கராடு கராடு கருவாடியா? கெடுத்து கருவாடு 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 கருவாடு. யார் சொல்லணும்? நான் சொல்லணும். ஏன் வியாபாரத்தை நான் சொல்லணும்ல? ஓ வியாபாரத்தை நான் தடுத்தனா? உன குறுக்க வந்தனா? நீ வியாபாரம் பார்க்கல, நான் ஓ வியாபாரத்தை ஓன் தெருவுல பாரு. ஏன் வியாபாரத்தை ஏன் தெருவுல தான் பாக்குறேன். நீ ஓன் தெருவுல போய் பாரியா? நான் இங்க குத்தகை எடுத்திருக்கேன். நான் தான் இன்னைக்கு இங்க குத்தகை எடுத்திருக்கேன். யாரு? நீ குத்தகை எடுத்திருக்கியா? ஆமா. என்ன நினைச்சிருக்க? நான் குத்தகை எடுப்பேன். யாரு? அது நீ அப்படியே பண்ணிடுக்க. அப்படியே எல்லாம் அப்பதான் முதல்ல ஆம்பளை குத்தகை எடுத்தது. இப்ப எல்லாம் மாறி போச்சு. பொம்பளை குத்தகை எடுத்து குத்திட்டு கிடக்குறா. பொம்பளை குத்தகை எடுத்தா இந்த போட்டையா கீழே புண்டை. நீ கருவாட கீழே வச்சேன்னா நாய் தூக்கும். நாய் எல்லாம் நக்கிட்டு போயிடும். என்னதான் ஒரு நாய் கூட தூக்காது பாத்துக்க. இது பீச்சில முண்டை கருவாடு அவளை தூக்கிட்டு போக. இது வந்து வாழைக்கு அங்க இருந்து ஊன்னு வரும். நம்மளதெல்லாம் கருவாடை போட்டு குழம்பு வைக்கணும்னு வச்சுக்க. கருவாடைய வெள்ளை பூண்டை சேர்க்கணும். என்னத சேர்க்கலைன்னா உன் கருவாடு மணக்குமாக்கும். ஓ வெள்ளை பூண்டை என் கருவாடோட சேர்க்கணும். கருவாடு குழம்பு வைக்கணும். எப்படியா வைக்கிறது? கருவாடுல சீலா கருவாடு ஒண்ணு இருக்குமா? ஆமா. வஞ்சிர கருவாடு ஒண்ணு இருக்குமா? இருக்குல்ல? வஞ்சிர இருக்குல்ல, சீலா இருக்குல்ல. பூண்டை எந்த கருவாடுல சேர்த்தா நல்லா இருக்கும்? ஏன் பூண்டை குழந்தைங்க சாப்பிடுறாங்கல்ல, தாய்மார்கள் பால் சுரக்கிற கருவாடு இருக்கு பாத்தியா? அதுல சேர்த்தா குழந்தைக்கு நல்லது, தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு நல்லது. அது இல்லாம பருக்கிறோம்ல, குழம்பு சேர்க்கிறோம்ல, அந்த குழம்புல சேர்த்தோம்னு வச்சுக்க, உனக்கு வாய் வழியா தள்ளுறது பூரா கீழே தள்ளும். கீழே தள்ளுமா மூளை தள்ளுமா? அதுக்கும் கூட இது மருந்தியா? அதுலயுமே இந்த மருந்தை சேர்க்கணும். அங்க போய் ஆஸ்பத்திரியில பாரு, நாட்டு வைத்தியத்துல இதை இனிக்கி சூடு பண்ணி உள்ள தள்ளிடுவாங்க. அப்படியா? பூண்டு நம்ம பூண்டு இல்லாம ரசம் கூட வைக்க முடியாது. மலை பூண்டு இருக்கா? நாட்டு மலை பூடுதாயா, சிறுமலை பூடு. திண்டுக்கல் ஏரியாக்களை பக்கம் வந்து பாரு, மலை அடிவாரத்துல பூண்டு விக்கிறேன். சிறுமலை சிறுமலை. அதான் சிறுமலை. வாயில சிறுமலைக்கு வாழைப்பழம் தானமா ஃபேமஸ். அங்க வாழைப்பழம் ஃபேமஸ், பலாப்பழம் ஃபேமஸ், பூண்டு ஃபேமஸ். நீ மலை அடிவாரத்துல வந்து பாரு, பூண்டு இருக்கும். என் கருவாடு எங்க பேசுறதுமா? எங்க? சேதாப்பட்டணம், ராமேஸ்வரம், தொண்டி, உன் குண்டி. என் குண்டில வச்சு ஆமா வச்சு விடு, பூனை வந்து புரண்டி விட்டுட்டு போட்டோம். இதுக்கு என் கருவாடு பத்தாது. நீயா சொல்லிட்டு தெரிய வேண்டியதா? அதோட என்னை பரலோகம் போ சொல்ற. மோர கட்டைய பாருங்க. நீ இருந்தா தான் நான் 4 நாடா ஆட முடியும். மூஞ்சி மோர கட்டைய போயா போல.
அதை வச்சு தேய்க்க. சொல்லு. ஓசியில தேப்ப நீ வாங்கிட்டு போவ. பொட்டை முண்டிட்டு அடி வாங்கிட்டு இருக்க. என்ன பொட்டை முண்டை போட்டேன்னு வச்சுக்க, பொட்டி தெரிச்சிரும். ஆம்பளை பொம்பளை இல்லாம ஆம்பளை மசுத்த கூட புடுங்க முடியாது பாத்துக்க. பொம்பளை இல்லாம ஆம்பளை கோழி மசுர கூட புடுங்க முடியாது. ஆம்பளை இல்லாம பொம்பளை நீ என்னத்த மசித்த புடிங்கிருவ? நான் பொம்பளை இல்லாம ஆம்பளை முண்டைன்னு நான் சொன்னனா? சொன்னது யாரு? பொம்பளை முண்டைட்ட அடி வாங்குறேன்னா ஏன் பொம்பளைட்ட அடி வாங்கினா பெத்த தாய் கிட்ட பிள்ளை அடி வாங்குறான். கட்டின பொண்டாடி கிட்ட புருஷன் குடிச்சுட்டு வந்து முண்டை முண்டு முண்டு முண்டுன்னு அடி வாங்குறேன். என்ன மயிருக்கு குடிக்கிறேன்? எதுக்கு குடிக்கிறேன்? எதுக்கு குடிக்கிறேன்? அப்பதான் லென்த் கூட வரும். என்னது உள்ள லென்த்தும் சுருங்கி போகுது, அதை குடிச்சு லென்த் கூட வருதா? பெரிய நீக்கிறக்காரு அக்கா மைய 1 மணி நேரம் தகர்த்திருவேன். வாயா வேலைய பாரியா. பொம்பளை பிள்ளைங்க அடக்க ஒடுக்கமா பேசு. நான் பொம்பளையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆம்பளையா மாத்தணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க, கொய்யால போட்டேன்னு வச்சுக்க, போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் வெளியே வந்துரும் பாத்துக்க. நான் சொல்றதை ஏத்துக்கிறேம்மா. பொம்பளை இல்லாம ஆம்பளை மாசத்தை கூட புடுங்க முடியாது. ஒரு பொம்பளை வீட்டை விட்டு புறப்பட்டு வரையில புருஷன் என்ன சொல்லணும்? போயிட்டு வாங்க அத்தான்னு சொல்லணும். என்ன செம்பில தட்டி எடுத்து போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. திடீர்னு போற வழியில ஆக்சிடென்ட் ஆகி தொலைஞ்சு போயிட்டானா நம்மள புடிச்ச கரகம் போயிருமேன்னு பயத்துல வந்து தண்ணி எடுத்து கொடுத்து போயிட்டு வாங்க அத்தான், தண்ணியை குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும். நீங்க பொம்பளை பேசுகிறீல்ல, நான் ஏத்துக்கிறேம்மா. ஏத்துக்கிறேன். என் கூட பிறந்தது ஒரு பெண்ணு. ஆமா. 10 மாசம் ஈன்ற பொழுதில் பெரிதவக்கும் தன்மகனை சான்றோட கேட்ட தாயே ஒரு பெண்ணுங்க. ஆமா. நான் கெட்டிக்க போறது உன்னை மாதிரி ஒரு பொண்ணுங்க. ஆமா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம்ல என்ட்ரன்ஸ்ல சொன்னல. ஆமா. அவர் யாரு? அவர் ஒரு ஆண்மகன் தான். ஆண்மகன். ஒரு பொருளை மேல தூக்கி எரி கீழே திரும்ப வந்துரும். அது புவியீர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை. அதை கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். சார் ஐசக் நியூட்டன். இந்த பல்பை கண்டுபிடிச்சது யாரு? இப்ப சொன்னீங்கல்ல, தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த வெளிச்சத்துல அவங்க ஆம்பளை. ஆமா. ஆம்பளை தானே? ஆம்பளை தான். இந்த நாடக தந்தை யாரு? டிடி ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமி. அவர் யாரு? ஆம்பளை தான். ஆம்பளை தானே? அவர் எழுதுனதுனால தானே நீங்க இந்த மேடையில மேல கல்லக்குள்ள மேடை. ஆமா, அவர்னாலதான் இன்னைக்கு வீடு வாசலோட சொத்து சோத்தோட நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீல்ல? இதெல்லாம் யாரு? ஆம்பளை. ஆம்பளைய வசத்தை கூட கொடுக்க முடியாது இல்ல. இப்ப பாலச்சந்திர மோத்திரத்தை வாங்கி குடி. நீ நாரா ஆடுறீல. அப்துல் கலாம் ஆம்பளை, தாமஸ் ஆல்வா எடிசன் ஆம்பளை, உயிர் பேசியார் ஐசக் நியூட்டன் ஆம்பளை, சந்திரமண்டலத்துக்கு போன ஆப்ஷன் ஆல்ட்ரின் ஆம்பளை. சரி. இந்த மேடையில நிக்கிற நாடக தந்தை ஸ்ரீ சலஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள் ஆம்பளை. சரி. வசத்தை கூட புடுங்க முடியாதுன்னு சொன்னீல. உன்னை சுதியோட பாட வச்சு இன்னைக்கு மேடையில நீ ஆட விடுறது ஆம்பளை பாலச்சந்திரன். ஆமா. நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு உள்ள ஜெயராஜுக்கு அடுத்து குறிப்பு கேட்கிற அளவுக்கு மருது யாரு? ஆல்ரவுண்டுக்கார எஸ்பிஎஸ் அழகர் யாரு? ஆம்பளை. பவானி மைக் செட் யாரு? ஆம்பளை. அங்க வாரி தீவிரவாதி மாதிரி உட்காந்துருக்கேன். அப்பாட்டிய பறி கொடுத்த மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் ஆம்பளைல. சரி. அப்ப இவங்களை எல்லாம் நினைச்சா உன் பீதிந்த வாயில இதை சொல்லுவியா? கை தட்டுங்கப்பா, கைய தட்டுங்க. தாய்மார்கள ஒரு தடவை கைய தட்டுங்க. நல்ல ஆம்பளை பேசியிருக்காரு, நல்லா கைய தட்டுங்க. அதனால ஒண்ணும் இல்ல. நல்லதை பேசும் எவருக்காண்டி வேணாலும் கை தட்டலாம். கூட்டத்தோட ஜால்ரா மட்டும் போட்டு கை தட்டக்கூடாது. நல்லதை பேசுற இடத்துல நல்லதுக்கு கை தட்டலாம். நல்ல விஷயத்த சொல்றீங்க. ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் ஐசக் நியூட்டன் வானத்துல இருந்த புவியில இருந்து பொழந்துகிட்டா வந்தாரு. முண்டை அங்க பொம்பளை பொழந்துகிட்டு பெத்தாத்தான் ஐசக் நியூட்டன் ஆகுது, வீட்டனாது அங்க வர முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரா? அந்த அவரு பல்பை கண்டுபிடிக்க முண்டை ஏன் பல்பு வெடிச்சா தாண்டி ஓம் பல்பு அங்க தெரியும். அது சரி. ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னீங்க. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா எம்மதமும் சம்மதம்னு 3 மதத்துக்கிட்ட வளர்ந்து பால் குடிச்சு படிச்சு இன்னைக்கு தாய்மார்களை ஒரு பெண் தெய்வமா மதிச்சனாலதான் அவர் கல்யாணமே பண்ணிக்காம பெண்ணை தாய் குலமா என்னனாலதான் ஐயா முத்துராமலிங்க தேவரும் ஏபிஜே அப்துல் கலாமும் கல்யாணமே பண்ணிக்காம இந்த பூலோகத்துல இப்படி ஒரு ஆண்மகன் வாழலாம், தாய்மைக்கு மரியாதை கொடுக்கலாம்னு வாழ்ந்த ஆண்கள் அவங்களா இருக்காங்க. அங்க யாரு? பெண்ணுக்கு மரியாதை கொடுத்து ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகள். அவரை பெற்றதும் பொம்பளை தானே. ஏன் பாலச்சந்திரன் இங்க இருந்து பொட்டியை அமுக்கிட்டு அங்க போனோன்னு பொழந்துகிட்டு படுக்கையில சோறு ஓடுறது யாரு? ஒண்ணு பெத்த தாயா இருக்கு, இல்லன்னா கட்டின பொண்டாட்டியா இருக்கும், இல்லன்னா அவருக்கு பிறந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கும். ஆம்பளை பையன் எங்கேயாவது இப்ப சோறு அப்பா சாப்பிட்டியான்னு ஊட்டுறானா? காவயிறு கஞ்சினாலும் பொம்பளை பிள்ளை தலைமாட்டுல
இங்க இருக்க மைக் செட் போடுறவரா இருக்கட்டுமே, அவர் ஆண் தானே மைக் செட் போடுறாரு. அவர் ஆம்பல் பார்ல சொருகுனா என் பெண் டிரைவரை சொருகுனா தான் அங்க பாட்டே வரும். அங்கேயுமே பொம்பளை அத்து கோர்த்து விட்டுருவேன். மொகர கட்டிய பாரு. இத்தனை ஆண்களுக்கு சமமா பெண்கள் விஞ்ஞானத்துக்கு சந்திரனத்துக்கு காலை வந்திருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ்ங்கிறவங்க சந்திரனுக்குள்ள காலை வச்சுட்டு வந்தாங்கல்ல, ஒரு வாரம் இருந்து வந்தால ஒரு பெண்ணு. சந்திரன்ல ராக்கெட்டே விட்டாலும் அந்த ராக்கெட்டை எங்க ஜாக்கெட் உள்ள நுழையணும்யா. அப்படிப்பட்ட பெண்கள் சாதனை படிச்சுட்டு இருக்க பொம்பளைய நாங்க இல்லைன்னா தான் நீ தான் செவர்ல முட்டிக்கணும். இங்கன்னு மொகர கட்டைய பாரு. மூஞ்சி மொகர கட்டை. இப்படியே பொம்பளை பேசுறதே பாத்துக்கிட்டே திருவியாட்டு இருக்கு. நல்ல பொம்பளைய பேசுறதெல்லாம் பார்க்கவே மாட்டியா? சொன்னீங்கல்ல என் பல்பு வெடிச்சாத்தான் நீ வர முடியும். உன் பல்பு எப்ப வெடிக்கும்? எப்ப வெடிக்கும்? பிரசவ வலி எடுக்கல வெடிக்கும்யா. பிரசவத்துக்கு காரணம் யாரு? ஆம்பளை. ஒரு பெரிய மாசாணியம்மன் கோயிலுக்கு போறேன். நேர மாசாணியம்மன் கோயிலுக்கு போய் வணங்கிடுவியா? நேர போய் வணங்க முடியாது. முதல்ல யார வணங்கணும்? முதல்ல யார வணங்கணும்? விநாயக பெருமான வணங்கணும். நம்ம மேலங்கட்டையில விநாயக பெருமான வணங்குறோம்ல, அந்த விநாயகர் யாரு? யாரு? உனக்கு பிள்ளை கொடுக்கறது ஆம்பளை தானே? ஆமா. அதுக்கு நடைமுறை அதை கூட விட்டுமா. என்ன சொல்றேன்? பிள்ளை கொடுக்கறது ஆம்பளைதாயா. நீ 4 சொட்டு 2 சொட்டை புழுக்குன்னு போதையில கொடுத்துட்டு போயிருவ. அந்த கருவை உருவாக்கி அது உருவமா இந்த உலகத்துக்கு உயிரா கொண்டு வர்றது பொம்பளையா. நாங்க நினைச்சா நீ ஆம்பளை இல்லைங்கிற அத்து விட்டுட்டு போலாம். நான் நினைச்சா நீ வீதியில நடந்து போக ஆம்பளைங்கிறதுக்கு அந்த கருவை உருவாக்கி உன் கையில கொடுத்து அழகு பார்க்கவும் முடியும். தெரியும்ல? ஆம்பளை புள்ள கொடுக்குற புள்ள முண்டை. நீ இப்ப தண்ணிய போட்டு புள்ள எங்க கொடுக்குற? பூரா போய் டாக்டர்கிட்ட தான் புள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. அடிக்கிற சரக்குக்கு இவனை எழுப்பி எழுப்பி கூப்பிட்டு போட உண்டேன்னு நீ எல்லாம் செய்வ. சரி, எல்லாத்தையும் பண்ணிக்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வந்துச்சுல? வந்துச்சு. அதுல என்ன மாடு விடுவாங்க? காளை மாடு. காளை மாடு தானே? ஆமா. ஏன் பொட்டை மாட விட மாட்டல? நிக்காது. ஏன் விடல? ஏன் விடலைன்னா ஊர் மேயறது பூரா ஆம்பளை மாடு தானே, அதான் ஊர் மேய விட்டுட்டாங்க. சல்லிக்கட்டு ஒரு மிகப்பெரிய விளையாட்டுமா. ஊர் மேயறது கிடையாது. அங்க அடக்கி விளாங்குடி பையன் ஒருத்தன் இறந்தான், ஒருத்தன் கார் பரிசு வாங்கினேன். சரி, ஜல்லிக்கட்டுல என்ன மாடு? மாடு ஊத்தி ஆம்பளை மாடு தானே? ஆம்பளை மாடு தான். 5 வரட்டுல என்ன மாடு? ஆம்பளை மாடு தான். ஏன் பொட்டை மாடை விட மாட்டேங்கிறாங்க? பொட்டை மாடை எங்க ஓடும்போது சாணி ஓட்டுருவேன். வட மாடு எருது எடுத்து விடுறாங்கல்ல, அதுல என்ன மாடு விடுவாங்க? ஆம்பளை மாடு தான். ஏன் பொட்டை மாடு விடல? ஏன் விடல? போகும்போதே ஒழுகலா வச்சிருவேன். அது போட்டு மேல கல்ல குளத்துல நைட் மழை பெஞ்சிருது. சரி, காலையில உழுக போவாங்கல்ல, அதுல என்ன மாட்டை புட்டுவாங்க? காளை மாடை. ஏன் பொட்டை மாடை புட்டல? ஏன் புருட்டுன்னு குசு போட்டுருவேன். சரி, கருமம் பிடிச்ச நீ எத்தனை காரணம் சொன்னாலும் சரி. சரி, நான் கேக்குறேன். ஆணுக்கு பெண் சரிசமம். ஜல்லிக்கட்டுல ஆம்பளை காளை மாடை தான் விடுறாங்க. பொம்பளை மாடை புடிச்ச ஆம்பளை அத்தனை பேர் வந்து பிடிக்க முடியுமா? இதே ஒரு மாடா இருந்தா ஒரு ஆம்பளை வந்து பிடிச்சா அது பொட்டை மாடு. எல்லா ஆம்பளையும் வந்து பிடிச்சானா அதுதான் காளை மாடு. இவ்வளவு விஷயம் நடக்குதுல்ல. ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பத்துல கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி யாரு என்ன ஊத்துவாங்க? கோமோதியம். கோமியம். பசுமாட்டு மூத்திரம். யாரு மூத்திரம்? பசுமாட்டு மூத்திரம். பசு யாரு? பொம்பளை. நீ எல்லாம் ஊரு திரிய அடுத்த உயிரை குத்தி கொள்றதுக்கு அடுத்தது நீ அப்படி. நாளா தெய்வத்தையே உள்ள இறக்கணும்னா எங்களத புடிச்சு ஊத்துனாத்தான் நீ மோட்சம் அடையணும். அப்பதான் உள்ள போய் சாமியை பார்த்து எனக்கு புள்ள வரம் கொடு, எனக்கு மாடி மனை கொடு, எனக்கு சொத்து சொத்தை கொடு, எனக்கு கைகால் சுகத்தை கொடுன்னு நீ சொல்றத கடவுள் கேட்டு காதுல அதை வாங்கி உனக்கு அதெல்லாம் கொடுக்கணும்னா எங்க ஊத்தணும். அதுக்கு அதை ஊத்த முடியலன்னா இதை புடிச்சு குடி. இன்னொன்னு தெரியுமா? இங்க வாமா, நான் ஒய்த புடிச்சு குடிக்கிறேன். அதெல்லாம் குடிப்பேன். பசியாண்டா ஏய்த புடிச்சு கூட குடி. மாறி மாறி குடிச்சுக்கோ. கீழே கீழே கலையரங்கமா இருந்தா போக முடியாது. இதான் ஆம்பளை எங்க நிக்கிறேன் கூப்பிடாம வந்துட்டா பாருங்க, இவதான் பொம்பளை. அப்படி கிடையாது. ஆம்பளை எங்க நிக்கிற பொம்பளை கூப்பிடாம வர்றேன்னா நீங்க பப்புன்னு நான் டான்ஸ், நீ சந்திர கிரகணத்திலயும் நான் சூரிய கிரகணத்திலயும் இருந்தா பாக்குறவங்களுக்கு நல்லா இருக்குமா? நாடகம்ங்கிறது நடை உடை பாவனை. நாடகம்ங்கிறது நடிப்பா இருக்கணும். பேச்சு. இசை என்றால்
என்றால் இது பாட்டு நாடகம் என்றால் நடிப்பு, நடிச்சு காட்டணுங்க. எல்லாமே இருந்தா தான் நாடகமா இருக்கும். நின்னு ரெண்டு பேரும் இப்படி எட்ட நின்னுட்டு இருந்தோம்னா என்னடா புருஷன் பொண்டாட்டி நம்ம சண்டைய பார்க்க முடியாம தான் இங்க வந்து நாடகம் பாக்குறோம். இவங்களும் இங்க சண்டைய போட்டுக்கிட்டு திரியிறாங்களேன்னு பேசிடக்கூடாதுல்ல. அதனால கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு கிளு கிளு கிளுன்னு இருக்கணும். 2 கிரகணம் சொன்னீங்களே, சந்திரிய கிரகணம், சூரிய கிரகணம். இதுல பாம்பு கிராணம் தின்னு பாரு. அப்ப உலக நிப்பாட்டு அப்படியே நின்னுக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். நான் வாங்குற காசுக்கு உன்கிட்ட அணையணும். அணையலைனா அப்புறம் பேசுவாங்க, பெரிய பத்தினி மயிறு அங்கனே நிக்கிற அப்படின்னு பேசுவாங்க. இது எதுக்கு? 2 வருஷம் உரைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போகும். உங்களுக்கு உரச நீ போய் வீட்டுல உரசியா? எனக்கு ஜோடி அங்க போட்டிருக்கியா? மொகர கட்டைய பாரு. சங்கு மகள என்ன பிசினஸ் பண்றீங்க? இப்பத்தாயா சொன்னேன், நல்ல பூண்டு. நல்ல பூண்டு. என்ன வியாபாரம்? கருவாடு விக்கிறீங்க. உங்க கருவாட்டுல பூண்டை சேர்த்துவோமா? சந்தையில மீது வாங்கி புள்ள சலசலன்னு குழம்பு வச்சு, சந்தையில மீது வாங்கி புள்ள சலசலன்னு குழம்பு வச்சு, நல்ல பூண்டு பத்தலன்னு புள்ள பாங்குச்சு, ஒத்த மல்லி பத்தலன்னு புத்துறாய் அடி சந்தையில. உனக்கு இன்னும் ரொம்ப சிரமமா இருக்கு. கொத்தமல்லி பத்தலன்னு எக்ஸ்ட்ரா 2 ஷவர் வச்சிருக்கேன். கார்த்திகை மாசம் ஞாயிறு தாப்பல் சுத்துறைய அதை இழுவாட்டா. உனக்கு என்ன வேணும்டா மாப்பிள்ள? எனக்கு அக்கா அக்கா கூட பிறக்காத அக்கா. நீ கூட சங்கத்துல இப்படி குனியலடா, அப்படி குனிஞ்சிட்ட. வாயில
மருத பாரு மருத. அவர் ஆம்பளையா? ஏய், அந்த ஆளையும் அப்ப நீ அவனாடா? இங்க வேற ஒண்ணு முந்தைங்கிறேன். சின்ன கீழே சிறுக்கிது மச்சம் ஓடி வந்த திங்கக்கிழமை பரீட்சை. இதை எழுது. குத்து 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 கிரிச்சு கிரிச்சுண்டு கிரிச்சுன்னு மச்சானே வச்சுக்கடி முந்தானே முதுகிலத ஒரு 3 வருஷம் ஆமா நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க. உங்களை பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்கள் நல்லா ஆடக்கூடிய நடிகை. இது நீங்களே சொன்னீங்க, கதையை ரசிக்கக்கூடிய ஒரு உங்களை பார்த்தோன்னே என் மனசுக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. வாட் இஸ் யுவர் நேம்? பாப்பம்மா. சாபாஸ். பாப்பம்மா. பாப்பம்மா. என் பேரு சொல்லுங்க. உங்க பேரு? ஓ ஏய், ஓபாமா. நல்லா சொல்லி தொலையா. அப்படி ஒரு தொல்லையா இருக்கு. வாயில என் பேரை மாத்திட்டேன். என் பேரை மாத்திட்டேன். என் பேரு வாழக்கா. உங்க பேரு? என் பேரு சங்கு. சங்குவா? நல்லா இருக்கு. என் பேரையும் மாத்திட்டேன். என் பேரையும் மாத்திட்டேன். என் பேரு சேனக்கிழங்கு. நம்ம பேரு பழைய உலக்க. இன்னும் பழசுலதான் இருக்கேன், புது உலக்கைக்கு வரல. பின்னாடி ஒரு உரல் கிடக்கு. பூனை வந்து வச்சு. நம்ம பேர் கடப்பாறை. கடப்பாறை. எப்படி பட்டறைக்கு போனையா போகலையா? நீங்க வாய்ப்பு கொடுங்க. போ. உனக்கு தாண்டா இந்த சீசனே நீ தாண்டா. கடப்பாறை சேலை முடிச்சிருவோம். ஆமா, பட்டறையில குடிஞ்சிடாத கடப்பாறை உள்ள தள்ளிடுவாங்க. என் பேரை மாத்திட்டேன். என்னவே? என் பேரு ஆப்பம். ஆப்பா. என் பேரு இடியாப்பல்லடா. உன் பேரு என்ன ஆப்பா? ஆப்பம். அதாம்மா, நிறைய ஆப்பம் இருக்கு. நாட்டாப்பா, ஊத்தாப்பா இருக்கு. என்ன ஆப்பா? ஏய், ஆப்பம் வடச்சட்டியில ஊத்தி சுடுவாங்கல்ல, பச்சரிசி மாவுல ஆப்பம். அந்த ஆப்பம் நாங்க பழைய சங்கத்துல சாப்பிடுவோம். நீ ஏய், நான் என் பேரு மாத்திட்டேன். என்ன? என் பேரு புடி உலக்கட்டை. கொலக்கட்டையா? இப்படி வைவே. எப்படி?
நான் ஒரு பழமொழி சொல்லுவேன் பாரு. அம்மா எங்க குத்து, அம்மா அப்பா சொல்லு. குத்து, புடிச்சுக்க அந்த இது இல்ல. குத்து. ஆ. மா கொலக்கட்டை, ஆ. மஞ்ச கொலக்கட்டை, மாமியா கொலக்கட்டை, புடி கொலக்கட்டை. அப்பதான் பிடிக்கணும். கொலக்கட்டையை பிடிப்பேன். ஏன் மசுருக்கு கரகம் என் தலையெழுத்து அதை பிடிக்க அந்த அந்த நாடகம் ரசிக்கக்கூடிய ஊர் அந்த தலைப்பா கட்டினவர். சரி சரி, வேஸ்ட் ஆக்கிற நீ வேஸ்ட் ஆக்கிறாத கருவை காட்டுக்குள்ள போய். உன்னுடைய உண்மையான பேர் என்ன? டைமிஸ் உண்மையான பேர் மணிமேகலை. மை நேம் இஸ் சண்முகராஜா. ஐ லவ் யூ. சுவாமி நாதா பாவா கோபால் அத்தா மாலா. அத்தா என்னத்த அத்தா பாண்டி உயிர் ஆத்துட்டாங்க. மாமா ஏம்மா, மாமா மாமா மக்கு மாமா மத்தியான கஞ்சிக்கு மணிமேகலை நக்கு மாமா. என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல்? என்ன காதலிக்கிறீங்களா? போன வாரம் உங்க வீட்டுக்கு வந்தேன். மணிமேகலை, உன்னை நினைச்சு ஐயப்பனை ஆச்சிட்டேன். எப்படியாப்பட்ட காதலியுமா இந்த சொல்றேன் பாத்தியா? கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊர விட்டு கூண்டுக்குள்ள போனது சோழக்கிலே. கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊர கூண்டுக்குள்ள போனதால் சோழக்கிலே. அடிமானே நானே உள்ளதான் என்னை நானும் தவிச்சு. அடிமானே நானே உள்ளதானே நாளும் தவிச்சு கூண்டுக்குள்ள ஒன்ன வச்சு கூடி நின்ற ஊர கூண்டுக்குள்ள போனது சோழக்கிலே. கண்ணு வலது கண்ணு தாங்க குடிச்சது ஏதோ நடக்கும் போது. ஆனா வண்டியும் முழு மனசு குறையும் முழு வீணா கதை முடிஞ்சு போச்சு. ஈசான மூலையில லேசா பள்ளி சட்டமாவே பேர சொல்லியே ஆறாத சோகத்தன் சீராம சேர்த்து வச்சு ஊரு சேர்ந்து என்னையே அடிமானே மானே உன்னதானே என்னை நாளும் தவிச்சு சின்ன கிளி வண்ண கிளி தேடி சொல்றாக்கு என்னுடைய பேரை கேட்டாரு. எல்லா கிளையும் விழுமை மாறி ஒரு பாடு. கஞ்சி மதிப்புக்காக துணியும் புகழ் பேசும் உள்ளாட்சி சந்தையில் கொண்டாந்த சேலையில சாயோ இன்னும் கிட்டு போடல. மன்னாறு கோயிலுக்கு முன்னாட ஓரத்தில நேர்ந்து முடிஞ்ச கதை எண்ணி நானும் தாழும் தவிச்சேன். கூண்டுக்குள்ள ஒன்னா வச்சு கூடி நின்ற ஊரவி கூண்டுக்குள்ள போனாத சோழக்கிளியே. கூண்டுக்குள்ள ஒன்னா வச்சு கூடி நின்ற ஊரவி கூண்டுக்குள்ள போனத சோழக்கிளியே. வந்துருச்சு. ஏய் காதல் வந்துருச்சியா? காதல் வந்துருச்சா? எப்படி தெரியுமா உங்க மேல என் காதல்? சொல்லுங்க. எப்படி எப்படி யாருக்கு தெரியும்? நான் சமைஞ்சது எப்படி? குச்சி குச்சி விட்டுருப்பாங்க. சக்கரவள்ளி கிழங்கு மாமா சமைஞ்சது எப்படி? எப்படி எப்படி இது சமைஞ்சது எப்படி? சக்கரவள்ளி கிழங்கு மாமா
சமைச்சது எப்படி சந்தையில சுத்தறிய எதுக்கு நீ சொல்லிவிட்டு பாத்தீரனும் அதுக்காக சில்லறைய கேட்டுறிய எதுக்கு அதை சொல்லிவிட்டு போயிருவ அதுக்காக என் ஆட்டக்காரே, சாப்பிட்டுடா. உன் அட வெட்டியாக என்ன பேச்சு வெள்ளவாசி ஏறி போச்சு பக்கோ வந்த மாமா இதுக்கு வேற பாடலாமா காய போட்டு அது பயாஸ்கோப்பு காட்டு எப்படி எப்படி நீ சமைச்சது எப்படி சக்கரை கிளம்பு மாமா கம்பு கூடு வீசுது சந்தையில சுத்தறிய எதுக்கு தினசாமி வென்று ஏறிடணும் அதுக்காக சில்லறைய தொப்புல தக்காத்தறிய எதுக்கு நீ சொல்லு விட்டு பாத்திரணும் அதுக்காக சும்மா சங்கதியெல்லாம் தெரிந்து ஏயா சொதப்புரை இந்த நாள் வாழோ நாமோய் தூரல் போடு நேரம் எப்படி எப்படி சமைச்சது எப்படி 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 சம